بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி வகுப்பில் ஒவ்வொரு புதன்கிழமையும் உசூலுல் ஃபிக்ஹ் என்ற இஸ்லாமிய சட்ட விதிகளை பற்றிய பாடத்தை பார்த்து வருகிறோம். இதுவரை நம்ம பார்த்த சாராம்சம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய சட்ட விதிகள் வஹீலிருந்து மட்டும்தான் எடுக்கணும். அதுதான் அடிப்படை இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். அதுக்கு எதிராக சில சஹாபாக்களை பின்பற்றணும், இமாம்களை பின்பற்றணும், இஜ்மாவை பின்பற்றணும்லாம் சொல்கிற வாதங்கள் சரி இல்லை என்ற விஷயங்களையும் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டால், இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரத்தை பேசும் பொழுது எல்லாருமே சுன்ன ஜமாத்து சலபு கிளப்புன்னு சொல்ல அம்புட்டு பேருமே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் 4ன்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்தின் ஆதாரங்கள் 4. என்னப்பா 4ன்னா குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸும்பாங்க. குர்ஆன் ஹதீஸு நமக்கு மறுப்பு இல்லாத விஷயம். இஜ்மாங்கிறது அது ஒரு சும்மா போலி இல்லாத ஒன்று, அதை விளக்கிட்டோம். 4வதாக என்ன சொல்லுவாங்கன்னா, கியாஸுன்ற ஒரு ஆதாரம் இருக்குது அப்படிம்பாங்க. அந்த இப்போ கியாஸுங்கிறதுனா இப்போ கியாஸுண்டா என்னன்னா அவங்களுக்கும் விளக்கம் தெரியாது, சும்மா கியாஸுன்னு சொல்லிக்கிடுவாங்க. அதனால் கியாஸுண்டா என்னன்னு நீங்கள் விளங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு கூடுதல் தெளிவு கிடைக்கும். அதுக்கப்புறம் சட்ட விதிக்குள்ளே நம்ம போயிடலாம். அப்போ இஸ்லாத்தினுடைய ஆதாரங்களில் கியாஸுன்ற ஒன்று இருக்கான்னு கேட்டால், கியாஸுண்டா என்னன்னு விளங்கிக்கிறோம். கியாஸுங்கிற வார்த்தை சமமாக்குதல் என்று அதுக்கு அர்த்தம். காசை என்றால் ஒன்றுக்கு ஒன்று சமமாக ஆனதுன்னு அர்த்தம். ஒரு செருப்பை போல் ஒரு செருப்பு 6ஆம் நம்பர்னால், வலது கால் செருப்பு 6ஆம் நம்பர்னால் இடது கால் செருப்பு 6ஆம் நம்பராக இருக்கும்ல, அதை தான் காசம்பாங்க. இந்த செருப்பு அந்த செருப்புக்கு சமமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த காசுங்கிற கியாஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. தஸ்வியத்துன்னு சமப்படுத்தல்னு அர்த்தம். அப்போ ஒரு சட்டத்திலிருந்து இன்னொரு சட்டத்தை எடுத்தாங்கன்னா இந்த சட்டமும் அந்த சட்டமும் சமம் அப்படின்னு காட்டுறதுனால இந்த கியாஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ கியாஸுண்டா என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதர்களுடைய அல்லாஹ்வுடைய பேச்சாக இருக்கட்டும், நபியுடைய பேச்சாக இருக்கட்டும், ஏன் பேச்சாக இருக்கட்டும், உங்கள் பேச்சாக இருக்கட்டும், யாருடைய பேச்சாக வேண்டாலும் இருக்கட்டும், அந்த பேச்சுக்களில் 2 விதமான பேச்சுக்கள் இருக்கிறது. எல்லா பேச்சுக்கள்லையும் என்ன 2 விதமானன்னு கேட்டால், அந்த சொல்லுக்கு சொல்லப்பட்ட அர்த்தம் மட்டும்தான் இருக்கும். அப்படியான பேச்சுக்களும் இருக்கிறது. சொல்லப்பட்ட அர்த்தம் போக உள்ளடங்கி இருக்கிற இன்னொரு அர்த்தமும் அதில் இருக்கும். அப்படிப்பட்ட பேச்சுக்களும் இருக்கிறது. சில சொற்களுக்கு சொன்னது மட்டும்தான் அர்த்தம், வேறு அர்த்தம் இருக்காது. சில சொற்களுக்கு சொன்னது ஒன்றா இருக்கும், அது உள்ளே சிந்திச்சு பார்த்தா வேறு அர்த்தம் அதில் அடங்கி இருக்கும். அப்படிப்பட்டதும் இருக்கிறது. அப்போ இந்த 2வது விஷயத்தை தான் கியாஸுங்கிறாங்க. ஒன்றில் நேரடியாக சொல்லப்பட்டது போக கூடுதலாக ஒன்று அதிலேருந்து விளங்க முடியும் என்று சொன்னால் அது என்னது, அது கியாஸுன்னு சொல்லுவாங்க. இது தனி ஆதாரம் மாதிரி காட்டுறாங்க. இதை நீங்கள் புரிஞ்சு கொள்வதற்கு ஒரு உதாரணத்தின் மூலம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ளே போயிடலாம். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் இருக்கிறான். அந்த மாணவன் என்ன செய்கிறான், படிக்க மாட்டேங்கிறான் அல்லது சேட்டை செய்கிறான், விதிமுறைகளை மீறுறான், மார்க் எடுக்க மாட்டேங்கிறான், ஏதோ ஒன்று செய்கிறான்னு வைங்களேன். அப்போ அந்த மாணவனை ஆசிரியர் தண்டிக்க நினைக்கிறார், எச்சரிக்கை பண்ண நினைக்கிறார். என்ன சொல்வார், இனிமேல் இப்படி செஞ்சீன்னா உன்னை பெரும்பால் அடிப்பேன் அப்படிங்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்? அது மட்டும்தான் அர்த்தம். நீ தப்பு செய்தாயானால் உன்னை பெரும்பால் அடிப்பேன் என்பது மட்டும்தான் அதனுடைய அர்த்தம். அவ்வளோ முடிஞ்சு போச்சு கதை. சரி, இவனை சொல்லிட்டாரா, ஒரு பையனை சொல்கிறார்ல, அதுக்கு முன்னாடி இன்னொரு பையன் இதே தப்பை செஞ்சுருக்கிறான். செய்யும் பொழுது அவனை பின் எடுத்திருக்கிறார் இந்த ஆசிரியர். இவன் இல்லாமல் வேறு ஒரு பையன் இவன் செஞ்ச அதே தப்பை செய்கிறான். அவன் ஆசிரியர் அடி நொறுக்கிவிட்டார். அதை இவனும் பார்த்துக்கிட்டு இருந்துருக்கிறான். அப்போ என்ன செய்வார் ஆசிரியர்னு கேட்டால், அவன் இப்ராஹிம்னு வச்சுக்கிறோமே, இப்ராஹிமுக்கு என்ன எப்படி தெரியுமாடா அப்படிங்கிறது. இப்ராஹிமை நான் என்ன செஞ்சேன் தெரியுமா அப்படின்னு கேட்பார். இவன் பேர் இஸ்மாயில்னு வச்சுக்கிறோம். அப்போ இஸ்மாயிலை பார்த்து உன்னை அடிப்பேன்னு சொன்னால் அது ஒரு அர்த்தம் உள்ளது. அதை இஸ்மாயிலை பார்த்து இப்ராஹிமை என்ன செஞ்சேன் தெரியுமா அப்படிங்கிறார். அப்போ இப்ராஹிம் என்ன செஞ்சேன் தெரியுமா என்பதற்கு அர்த்தம் அந்த அர்த்தம்தான். ஆனால் அதுக்குள்ளே என்ன அடங்கி இருக்குது, இப்ராஹிம் என்ன செஞ்சு அவனுக்கு தெரியும், அவன் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் அடியிருந்து அடித்தது அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்.
அந்த மாதிரி உன்னை அடிப்பேன்னு அர்த்தம் அதில் இருக்கா இல்லையா? அதாவது உன்னையை பெரும்பால் அடிப்பேன் என்றாலும் இப்ராஹிமை என்ன செஞ்சேன்னு தெரியுமான்னு கேட்டாலும் ஒரே விஷயந்தான். ஒரு விஷயத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் உன்னை அடிப்பேன் டைரெக்டாக அந்த ஒரு விஷயம் மட்டும் இருக்கிறது. இன்னொரு வாசக அமைப்பில் என்ன இருக்குன்னு கேட்டால் இன்னொருத்தன் அடிச்சிருக்கிறான்ல இதே தப்புக்காக வேண்டி அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் அதை தெரியுமாங்கிற செய்தி தான் அதில் நேரடியாக உள்ளது. ஆனால் அது எதுக்காக அவன் சொல்கிறான்? அதே மாதிரி உன்னை அடிப்பேங்கிறதுக்கு சொல்கிறான். இதுலேயும் உன்னை அடிப்பேங்கிற அர்த்தம் இருக்குல்ல. அப்போ இது வந்து வேறையா அதில் உள்ளதா? அதாவது உன்னைய பெரும்பால் அடிப்பேன் என்று சொன்னாலும் அதில் உள்ளது தான். இப்ராஹிமுக்கு என்ன செஞ்ச தெரியுமா அப்படின்னு கேட்டாலும் இப்ராஹிமுக்கு என்ன செஞ்ச தெரியுமாங்கிறது நேரடி அர்த்தம். அதுபோல் உன்னையும் அடிப்பேன் என்பது அதில் மறைந்திருக்கிற ஒரு அர்த்தம். அந்த சொல்லுடைய அர்த்தம் தான் அப்படி தானே விளங்கிடுவான். அவன் அந்த மாணவனை பயங்காட்டுறதுக்கு தான் இதை சொல்கிறோம். அப்படிங்கும் பொழுது இதை வந்து வேறு ஒரு சம்மந்தமில்லாத அர்த்தம்னு சொல்லுவோமா, அந்த சொல்லுடைய அர்த்தம்னு சொல்லுவோமா? அந்த சொல்லுடைய அர்த்தம் தான். அப்போ சில சொற்களுக்கு வந்து சொன்னது மட்டுமே அர்த்தமாக இருக்கும். சில சொற்களுக்கு வந்து சொன்னது ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே இன்னொரு அர்த்தம் அடங்கி இருக்கும். அந்த அர்த்தமும் அந்த சொல்லுடைய அர்த்தம்தான். ஒன்று சொன்னது, ஒன்று உள்ளடங்கியது. ஒன்று வந்து சொல்லப்பட்டது, இன்னொன்று உள்ளடக்கமாக இருக்கிறது என்கிறது வந்து சில சொற்களுக்கு இருக்கும். அந்த மாதிரியான சொற்களில் இருந்து விளங்குறது தான் அதை கியாஸ்ன்னு வேறு ஒரு விஷயம் மாதிரி கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. அதில் உள்ளது தான், அது வேறு ஒன்றுலாம் கிடையாது. அதுக்கு உதாரணம் காட்டுவதாக இருந்தால் சில குர்ஆனுடைய சில வசனங்களை உங்களுக்கு காட்டினா அது புரிஞ்சிடும். புரிஞ்சதுக்கு பிறகு அந்த கியாஸுடைய விதிகளுக்கு போவோம். 3வது சூறாவில் 59வது வசனத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது? ஈசா நபி வந்து தந்தை இல்லாமல் பிறந்ததை நம்ம எல்லோரும் அறிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆனால் இது என்ன செய்வாங்கன்னா அது எப்படி தந்தை இல்லாமல் பிறப்பாங்கன்னு சொல்லி அவன் வந்து நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு ஒரு டவுட்டு வரும். நம்ம ஈமான் இருக்குது, அல்லாஹ் நாடியதை செய்வான்ட்டு நமக்கு குழப்பம் கிடையாது. அவனுக்கு டவுட்டு வரும். அப்போ டவுட்டு வர்றதை நீக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அதுக்கு ஒரு வசனத்தை அருளுகிறான். எப்படி சொல்கிறான்? இன்ன மசல ஈசாவுக்கு உதாரணம் இந்தல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் உதாரணம் மசலே ஆதமுடைய உதாரணத்தை போல. ஈசா வந்து ஆதமை போல தான். ஆதமை போலனா என்ன அர்த்தம்? ஹலகஹு மின் துராபின், ஆதமை மண்ணிலிருந்து படைத்து சும்மா காலலகு குன் ஃபயக்கூன், பிறகு குன் என்று சொன்னார் உடனே அது ஆகிவிட்டார். குன் என்று அல்லாஹ் சொன்னால் உடனே ஆகிட்டார். இந்த மாதிரி தான் ஈசா அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதில் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து குன் என்று சொன்னோன்னு ஆயிட்டார்ல, அதே மாதிரி தான் ஈசா நபி அவரை போலன்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்று கேட்டால், ஈசா நபி அவர்களை உருவாக்குவதற்கு, ஒவ்வொரு மனிதனும் உருவாவதற்கு இந்த ஆணுடைய உயிரணுக்கள்னு ஒன்று இருக்குல்ல, அது தேவைன்னு நினைக்கிறோம்ல, அது ஈசாவுக்கு தேவை கிடையாது. ஏன்னு கேட்டால் ஆதமை படைத்தது போல ஆகு என்று சொல்லி ஆனது போல தான் ஈசான்னு ஒருவரை உண்டாக்கணும்னு அல்லாஹ் நினச்சா உடனே ஆகிவிட்டார். அப்போ ஈசா நபியோட ஒருத்தன் டவுட் வரும்ன்றா, ஆதமுக்கு எங்கடா உயிரணு எங்கடா இருந்துச்சு? ஆதம் உயிரணுவால் தான் படைக்கப்பட்டார். அவர் ஒன்றுமே மண்ணிலேருந்து தானே படைக்கப்பட்டார். அதான் ஃபஸ்ட் ஆளாக வருதானே. அப்போ ஃபஸ்ட் ஆளாக இருக்கிற அவர் எப்படி உருவானார்? ஆகு என்ற ஒரு கட்டளையினால் உருவானார். இவரும் கட்டளையால் உருவானார். அப்போ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லும்போது குன் ஃபயக்கூன், குன் என்று அல்லாஹ் சொன்னால் ஃபயக்கூன் ஆகிவிட்டார்னு வருது. இப்போ இதில் நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்துக்கு டவுட்டு வரும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து ஆகு என்றான், ஆகிவிட்டார்னு சொல்கிறான்ல, அது போல் அதான் சொல்லப்பட்டது. அதுபோல் ஈசா என்பவருக்கும் அவர் வந்து அல்லாஹ் வந்து ஆகு என்று ஒரு கட்டளை போட்டான். அந்த கட்டளையினால் ஆகிவிட்டார். அவருக்கு வந்து எந்த ஒரு உயிரணுவும் தேவை கிடையாது. உயிரணு இல்லாமல் படைத்தல் வந்து வியப்பானது கிடையாது. ஏற்கனவே ஒருத்தர் படைக்கப்பட்டு இருக்கிறார், ஆதம் படைக்கப்பட்டிருக்கிறாரு. ஒன்றுமே இல்லாததுலேருந்து அல்லாஹ் படைப்பான். அவனுக்கு எந்த ஒரு மெட்டீரியலும் மூலப்பொருளும் தேவையில்லை. இவ்வளவும் அடக்கி வந்து நம்ம பேசுகிறோம். இதெல்லாம் சொல்லப்படலை, இதில் அடங்கி இருக்கிறது. இந்த மாதிரி அடங்குற மாதிரி வச்சு பேசுகிறது தான் என்ன செய்கிறாங்க, கியாஸுன்று தனியாக பிரிக்கிறாங்க.
இது இன்னும் நல்லா விளங்குறதா இருந்தால் இந்த வசனம் இன்னும் தெளிவாகி காட்டும். என்ன காட்டும்னு கேட்டால், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் விழுந்த அந்த காஃபிர்கள் வந்து ரசூல்லாவை மறுத்தாங்க, குர்ஆனை மறுத்தாங்க, எல்லாத்தையும் மறுத்தாங்க, எதிர்த்தாங்க. அப்போ எதிர்க்கிறவர்களை எச்சரிக்கணும். எப்படி எச்சரிக்கலாம்? உன்னை தொலைச்சிருவேன் என்று எச்சரிக்கலாம், உன்னை அழிச்சிருவேன் என்று எச்சரிக்கலாம், அல்லது கல்மழை பொழிஞ்சிருவேன் என்று எச்சரிக்கலாம், அல்லது தலைகளை புரட்டிடுவேன் எதையாவது சொல்லி எச்சரிக்கலாம். அப்படி செஞ்சால் அது நேரடியான எச்சரிக்கையாக ஆயிரும். அல்லாஹ் எப்படி எச்சரிக்கிறான்னு கேட்டால், அடே உங்களுக்கு முன்னாடி பல பேர் போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன நடந்துச்சு போய் பாரு, உலகம் பூரா சுற்றி பாரு, இந்த மறுத்தவர்களுடைய கதி என்ன ஆனதுன்னு பாரு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இதில் 3:137 சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? கது ஹலத், சென்று விட்டது, மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் சென்று விட்டது, சுனனுன், பல வழிமுறைகளில் மக்கள் அழிச்சிருக்கான்ல. கல்மழை பொழிஞ்சு அழிச்சிருக்கிறான், தலைகளை புரட்டி அழிச்சிருக்கிறான், அது மாதிரி வந்து பூகம்பம் மூலமாக அழிச்சிருக்கிறான். அப்போ கது ஹலத்து மின் கபலிக்கும் சுனனுன், உங்களுக்கு முன்னால் பல வழிமுறைகள் சென்று விட்டன. எனவே ஃபசீரு ஃபில் அர்தி, பூமியிலே பயணியுங்கள், ஃபொந்துரு, சிந்தித்து பாருங்கள், கைஃப கான ஆக்கிபத்துல் முகதிபீன், மறுத்தவர்களின் முடிவு எப்படி ஆனது என்று பாருங்கள். அப்போ உங்களை சுற்றி தான் ஆது சமூது வசித்த இடங்கள்லாம் இருக்கிறது, லூத் நபி வசித்த இடங்கள்லாம் இருக்கிறது, இப்ராஹிம் நபி வசித்த இடங்கள்லாம் இருக்கிறது. அந்த இடங்களெல்லாம் போய் பார், அவங்களுக்கு என்ன கதி ஏற்பட்டுச்சுன்னு பார், பாலடைஞ்ச கட்டிடங்களும் அப்படி என்ன மாதிரி கிடக்குன்னு போய் பார் அப்படின்னு இதில் சொல்கிறான். இதில் இந்த சொல்கிற செய்தி இவ்வளவு தான். சொல்கிற செய்தி எது? உங்களுக்கு முந்தி உள்ளவர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்பதை போய் பாருங்கிற சுற்றுலா போகிறதுக்கு இதெல்லாம் சொல்கிறான். பாருன்னு தான் சொல்கிறான். பாருன்னா என்ன அர்த்தம்? அட அதை சிந்திச்சு பாடுறா, அந்த மாதிரி நீ செஞ்சால் உனக்கு அந்த கதி தான். அவன் சத்தியத்தை மறுத்ததால் அவன் அழிக்கப்பட்டான் என்று சொன்னால், நீ அப்படி மறுப்பாயானால் உனக்கும் அழிவு வரும் என்றது சொல்லுதா சொல்லலையா? இந்த வசனத்துடைய அர்த்தத்தில் அது இருக்கா இல்லையா? அது வேறு அர்த்தமா? சம்மந்தம் இல்லாத அர்த்தமா? சொல்லப்படலை தான். சொல்லப்பட்டதில் என்ன இருக்குது? உலகம் பூரா சுற்றி பாருங்கடா, என்ன நடந்துச்சுன்னு பாருங்கடான்னு நல்லா சொல்கிறான். ஏற்கனவே இருந்த சமுதாயங்களுக்கு என்னென்ன ஏற்பட்டுச்சு என்று போய் சுற்றி பாருங்கிறது தான் என்னுடைய நோக்கமா. சுற்றி பாருங்கிற அர்த்தம் இருக்குது. சுற்றி பாரு அது நேரடி அர்த்தம். இவன்ட்டு எதுக்கு அதை சொல்கிறோம்? இந்த குர்ஆன் அருளப்பட்ட காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு ஏன் இதை சொல்கிறோம் என்று கேட்டால், இவனும் அந்த மாதிரியான வேலையை செய்கிறான், மறுக்கிறான், நபியை மறுக்கிறான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களை கொள்கிறான், விரட்டுறான். அப்போ வஹியை மறுக்கிறான், மறுமையை மறுக்கிறான். அப்போ மறுத்தான் என்று சொன்னால் அவனுக்கு ஏற்பட்ட மாதிரி உனக்கு ஏற்படும், அப்போ அவனுக்கு ஏற்பட்ட மாதிரி உனக்கு ஏற்படும் என்று சொல்வதை தவிர வேறு எதுக்கு இது அருளப்பட்டுச்சு? சுற்றி பார்க்குறதுக்கு வேண்டி அருளப்பட்டுச்சா? ஏன்டா வீட்டில் உட்காந்துட்டு சுற்றுலா மாதிரி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்கன்றிருக்கு அருளப்பட்டுச்சா? அந்த மாதிரி உனக்கும் ஏற்படும்ங்கிறது அருளப்பட்டுச்சா? உனக்கும் ஏற்படும் என்பதற்கு தான் அது இருக்குது அங்கனுக்குள்ளே. இந்த வசனத்தில் அது இருக்குதானா? இல்லை. இந்த வசனத்தில் இருப்பதெல்லாம் என்ன? கது ஹலத்து மின் கபலிக்கும் சுனனும், உங்களுக்கு முன்னால் பல வழிமுறைகள் சென்று விட்டன. ஃபசீரு ஃபில் அர்தி, பூமியில் பயணியுங்கள், வல்துரு, சிந்தியுங்கள், கைஃப கான ஆக்கிபத்துல் முகதிபீன்களுடைய மறுத்தவர்களுடைய முடிவு எப்படி இருந்தது. அப்போ என்ன அர்த்தம்? அவன் மறுத்தது போல் நீ மறுத்தால் அவன் அழிக்கப்பட்டது போல் நீ அழிக்கப்படுவாயின்னு இதுக்கு அர்த்தம். ஆனால் இதில் இல்லை. ஆனால் இதனுடைய அர்த்தம் அதுதான். அப்போ இது சொல்லப்படாமல் உள்ளடங்கி இருக்கிற அர்த்தம். இதை கேஸுங்கிறான். இதை போய் கேஸு அது தனியாக இதில் உள்ளதா? அதில் உள்ளதை நம்ம சிந்தித்து விளங்குற விஷயம் தான். கேஸுங்கிறீங்கள ஒரு சொல்லிலிருந்து நேரடியாக விளங்குவது போக சிந்தித்து விளங்கக்கூடியதும் இருக்கும். எல்லா சொல்லிலும் இருக்காது. சில சொற்களில் இருக்கும், சில பேச்சுக்களில் இருக்கும், மனிதன் பேச்சில் இருக்கும், அப்போ அல்லாஹ்வுடைய பேச்சில் இருக்கும், ரசூல் பேச்சில் இருக்கும். அப்போ நேரடியாக சொன்னதை மட்டும் சொன்னால் அது சொல்லப்பட்ட அர்த்தம்னு வச்சுக்கிறேன்னு. நேரடியாக சொல்வது போக கூடுதல் தகவல்கள் அடங்கி இருப்பது பார்க்கும்போதே நமக்கு தெரியும் என்று சொன்னால் அதான் கேஸ், சிந்தித்து விளங்குதல். அப்போ இதில் இதை தனி விஷயமாக சொல்லுவோமா? இந்த வசனத்துடைய அர்த்தம்னு சொல்லுவோமா? மக்கா காஃபி இருக்குது, இதில் எச்சரிக்கை இருக்கா இல்லையா?
ஆனால் மக்காண்டு இல்லை, காவிர்னு இல்லை, உன்னை அழிப்பேன்னு வார்த்தை கூட இல்லை. ஆனால் இல்லைன்றாலும் அதில் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான விஷயத்தை தான் அந்த பிரிச்ச எதுக்கு இதை விளக்குறோம் என்று கேட்டால், சொன்னது மட்டும்தான் ஒரு சொல்லுடைய அர்த்தம்னு வச்சுக்கிறக்கூடாது. சில அதிகமான சொற்களுக்கு அவ்வளோதான் இருக்கும், சொன்னது மட்டும்தான் இருக்கும். சில சொற்களுக்கு சொன்னதும் இருக்கும், சொல்லாததும் இருக்கும். அந்த சொல்லாததும் அதுக்கு உள்ள அர்த்தம்தான். அதை விளங்குறதுக்கு தான் இந்த உதாரணத்தை நம்ம எடுத்து காட்டுறோம். இதே கருத்துப்பட இன்னொரு வசனத்தை பாருங்கள். அலம் யரோ, இவர்கள் காணவில்லையா, சிந்திக்கவில்லையான்னு அர்த்தம். கம் அஹ்லக்னா மின் கப்லிஹிம் மின் கர்னின், இவர்களுக்கு முன்னல் பல சமுதாயங்கள், எத்தனை சமுதாயங்களை அழித்திருக்கிறோம். கம் அஹ்லக்னான்னா எத்தனை சமுதாயங்களை அழித்திருக்கிறோம். மக்கன்னாகும் ஃபில்லர்லை, பூமியிலே அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் செய்து கொடுத்தோம். மாலம்னு மக்குள்ளக்கும், உங்களுக்கு செய்து தராத வசதிகள் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தோம். வாரசல்ன சமா அலைஹிம் எதிராரன், வானத்தை தொடர்ந்து மழை பொழிய வைத்தோம். ஒஜால்னல் அன்ஹார தஜரீமின் தகத்திகும், அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓட வைத்தோம். அப்படி இருந்தாலும் ஃபாஹிலக்னாஹும் பிதுனூபிஹிம், அவர்களுடைய பாவங்கள் காரணமாக அவங்கள அழித்தோம். அன்ஷானா மிம்பாதிஹிம் கர்ணன் ஆகரேன், அவர்களுக்கு பிறகு வேற ஒரு சமுதாயத்தை உருவாக்கினோம் என்பதை அலம் இரவு பார்க்கவில்லையா. இங்கே தான் பாயிண்ட், அலம் இரவு தான் முக்கியமான பாயிண்ட்டு. இது சம்பவமாக சொல்கிறானா அல்லது உங்களை சிந்திக்க சொல்கிறானா? அலம் இரவுன்னு ஆரம்பிக்கிறான்ல, எத்தனை பேர் அழித்திருக்கிறோம், அவருக்கு மழையை பொழிய வைத்தோம், நல்ல வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்தோம், சொல்லு கேட்காம போனாங்க, அழிச்சு விட்டோம்னு சொல்கிறது நோக்கமா, அதை நீ சிந்திக்கணும்னு நோக்கமா? நான் சிந்திக்கிறதுனா என்ன அர்த்தம்? எனக்கு உள்ள ஒரு விஷயம் அதில் இருக்குன்னு அர்த்தம். என்ன அர்த்தம் இருக்குது? நம்மளையும் நல்லா அழிச்சிட்டு வேறு கூட்டத்தை கொண்டு வந்துடுவான். இதில் என்னென்னலாம் வருது? அதாவது உனக்கு தராத வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருந்தோம். மழை கொட்டுன்னு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், ஆறுகள் ஓடிக்கிட்டே இருக்கும். அகலக்குனாகும் பிதுனூபிஹிம், அவர்களுடைய குற்றங்கள் காரணமாக அவங்களை நாம் அழித்தோம். மட்டுமில்லை, அன்ஷானா மிம்பாதிஹிம் கர்ணன் ஆகரேன், அவங்களுக்கு பிறகு மற்றொரு சமுதாயத்தை உருவாக்கினோம். அவங்கள அழித்தோம், வேறு சமுதாயத்தை கொண்டு வந்தோம் என்பதை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? இந்த மக்காவில் உள்ளவர்கள் சிந்திக்க மாட்டார்களா, பார்க்க மாட்டார்களான்னு நல்லா கேட்குறான். அப்போ இதில் சொன்ன விஷயம் என்ன? முந்தி உள்ள ஒரு சமுதாயத்தை பற்றி சொல்லப்படுது. அவங்களுக்கு நிறைய வசதிகள் செய்து கொடுத்தது சொல்லப்படுது. அவங்களுக்கு மழைக்கு பஞ்சமில்லை என்று சொல்லப்படுகிறது. நதிகள் ஓடிக்கொண்டு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அவங்க அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. வேறு கூட்டத்தை உருவாக்கினான் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் சொன்னது, உளவு தான். சொல்லாது என்ன? இதே மாதிரி நீ நடந்தால் உனக்கு இதே கதி தான், இது சொல்லது. ஆனால் அதுக்கு தான் இந்த வசனம் அருளப்பட்டதை கதை சொல்வதற்கு அருளப்படலை. அப்போ என்ன அர்த்தம்? அடே, உங்களுக்கு முந்தி இப்படிலாம் போணுச்சே, அவங்கள எதனால் நான் அழித்தேன்? பாவத்தினால தான் நான் அழித்தேன். அந்த பாவத்தை நீ செஞ்சீங்கன்னா உன்னையும் நான் அழிப்பேன். உன்னை அழிச்சிட்டு உன் இடத்துல வேறு சமுதாயத்தை கொண்டு வந்துடுவேன். அப்போ நீங்கள் ஒழுங்காக நடக்காவிட்டால் உங்களை அழித்து விட்டு வேறு சமுதாயத்தை கொண்டு வருவேன் என்பது இதில் இல்லை. ஆனால் இருக்குது. இதில் வெளிப்படையாக இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்குது. இல்லாட்டி இதை சொல்ல தேவையில்லை. இதை தான் கேஸுன்னு தனியாக்குறாங்க. அதில் உள்ளதான் இது வேறையா, அதில் அடங்கின விஷயம் தானே. அதுக்கு தான் அந்த வசனம் தரணும்ல. அப்போ முந்தி உள்ள சமுதாயங்களுக்கு ஏற்பட்டதை சொல்லி இதை நீ சிந்திக்க மாட்டியா? அப்போ நீ அவங்க மாதிரி நடந்தால் நான் அதே மாதிரி நடப்பேன். இதில் அடங்கியிருக்கல 6வது சூறாவில் 6வது வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான். இதில் சொன்ன செய்தி ஒன்று, அதுவும் உண்டு. சொன்ன செய்தியும் இருக்கிறது, சொல்லாத செய்தியும் இதுக்குள்ளே இருக்கிறது. சொல்லாத செய்தி என்ன? அவர்களைப் போல நீங்கள் நடந்தால் உங்களை அழித்து விட்டு வேறு ஒரு கூட்டத்தை உங்கள் இடத்தில் வைத்திருவேன், ஜாக்கிரதை. அதில் அடங்கியிருக்கா இல்லையா? அப்போ அதுவும் குர்ஆனுடைய அர்த்தம் தான். அது குர்ஆனில் உள்ளது தான். அது என்ன 3வது சமாச்சாரம்லாம் கிடையாது, அதில் உள்ள விஷயந்தான் அது. இது ஒரு உதாரணத்துக்காக வேண்டி. அதே மாதிரி என்ன சிலதெல்லாம் உங்களுக்கு சில உதாரணங்கள் சொன்னால் தான் அது விளங்கு. அதுக்காக தான்
அதே மாதிரி இப்படி ஒரு வசனம் இருக்குது. அதாவது இன்னல்லதீன, இது 4வது சூறாவில் 10வது வசனம். இன்னல்லதீன யக்குலூன அம்பாலல் யதாமா, அனாதைகளின் சொத்துக்களை செல்வங்களை சாப்பிடுகிறார்கள் அவர்கள், லுல்மன் அநியாயமாக சாப்பிடுகிறார்களே அவர்கள், இன்னமா யக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா, தங்களுடைய வயிறுகளில் நெருப்பைத்தான் சாப்பிடுகிறார்கள். எஸ்லவுன சஈரா, அவங்க நரகத்தில் கரிந்து போவார்கள் அப்படின்னு 4வது சூறாவில் 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதில் சொன்ன செய்தி என்ன? அனாதைகளுடைய செல்வங்களை ஒருத்தன் திண்டான்னு சொன்னால் அவனுக்கு நரகத்தை நெருப்பை தான் திங்கிறான் அப்படின்ற அர்த்தம், அவன் நரகத்துக்கு போவான்ட்டு அர்த்தம். இது சொன்ன செய்தி. இந்த சொன்ன செய்தியிலிருந்து சொல்லாத செய்தி இருக்குது விளங்கலாம். எப்படி விளங்கலாம்? இப்போ அனாதைகளுடைய சொத்தை திங்கிறதுன்னா சாப்பிட்றது, ஏற்கனவே சாப்பிட்றது தானே. சாப்பிடாமல் என்ன செய்கிறான்னு கேட்டால், அனாதை சொத்தை எடுத்து இவன் வீடு கட்டிக்கிட்டான், சாப்பிடலை. அங்கே சாப்பிட்றன்னு தான் வந்திருக்குது. ஏக்குலூன அம்பாலல் யத்தாமா லுல்மன், அனாதைகளுடைய சொத்துக்களை அநியாயமாக சாப்பிடுகிறார்களே அவர்கள் நெருப்பைத்தான் சாப்பிடுகிறார்கள், நெருப்புக்குத்தான் விறகாக போவார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். இது சாப்பிட்றதை மட்டும்தான் குறிக்குமா? இது அனாதைகள் அடுத்தவன் சொத்தை திங்கிற விஷயம், அழிக்கிற விஷயம், அதை வேறு வகையில் பயன்படுத்துகிற விஷயம், மோசடி செய்கிற விஷயம் எல்லாத்தையும் குறிக்குமா குறிக்காதா? ஆனால் ஒன்று தான் அங்கே சொல்லப்படுது, திங்கிறது தான் சொல்லப்படுது. அப்போ ஒருத்தன் என்ன செய்கிறான்? அனாதை சொத்தை சாப்பிடக்கூடாதுன்னு தான் அல்லாஹ் தடுக்கிறான். நான் சாப்பிடவில்லை, அனாதை பேரில் உள்ள அந்த வீட்டை என் பேருக்கு நான் மாற்றிக்கிட்டேன், நான் எங்கே சாப்பிட்டேன்னு ஒருத்தன் கேட்குறான். அப்படி கேட்டால் என்ன செய்வோம்? இதை தான் காட்டுவோம். டே இந்த பாரு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு பாடுறா, அனாதை சொத்தை திங்க வேணான்னு சொல்கிறான்ல, நான் எங்கே திண்டேன்னு கேட்பானவன். கேட்டால் எடுத்துக்கிடுவோமா? நீ அனாதை சொத்தை அநியாயமாக சாப்பிடக்கூடாது என்ற வார்த்தை, அந்த வார்த்தையின் அர்த்தம் சாப்பிடக்கூடாது என்று இருந்தாலும் அது அறவே தொடக்கூடாது தான் அதுக்கு அர்த்தம். சொன்னது சாப்பிடுவதை பற்றி, சொல்லாதது எந்த வகையிலையும் நீ முறைகேடு செய்யக்கூடாது. அனாதையுடைய செல்வத்தில் என்ன செய்யக்கூடாது? நீ முறைகேடு செய்யக்கூடாது. உன் பேருக்கு பட்டா மாற்றிக்கிட்டாலும் சரி தான், அல்லது அவன் பொருளை அழித்து தீயை வச்சு கொளுத்தி நாசமாக்கி அவன் நஷ்டத்தை ஏற்படுத்தினாலும் சரி தான், அல்லது எடுத்து சாப்பிட்டாலும் சரி தான், அல்லது உன் சொந்தக்காரனுக்கு அள்ளி நீ கொடுத்தாலும் சரி தான். எல்லாத்துக்குமே இந்த தண்டனை உண்டா இல்லையா? அப்போ சொன்னது என்ன? ஒரு விஷயத்தை சொல்லுவோம், அது 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 மட்டும் அர்த்தம்னு நம்ம எடுத்துக்கிற மாட்டோம். சில இடங்களில் அப்படி எடுத்துக்கிறோம், வணங்குதா? அப்போ ஊர் பணத்தை ஏண்டா சாப்பிட்றேன்னு கேட்போம். இந்த சாப்பிட்றதுங்கிற வார்த்தை சாப்பிட்றதுக்கு மட்டும் உள்ள வார்த்தை தான் நேரடி அர்த்தம். ஆனால் அந்த அர்த்தத்தில் நம்ம பேசுகிறோம், உலகத்தில் நம்ம பேசுவோமே. ஊர் பணத்தை சாப்பிட்றான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஊர் பணத்தைலாம் அம்புட்டியும் சாப்பிடலாமா மனுஷனுக்கு? அல்லது பணத்தை தான் சாப்பிடுவான், மரத்தை சோத்தை தான் சாப்பிடுவான். அப்போ சாப்பிடுதல்ங்கிற அர்த்தம் சாப்பிட்றதா குறித்தாலும் நீ உனக்கு யூஸ் பண்ணிக்கிற கூடாது, அடுத்தவனுடைய பொருளை அனாதை பொருளை உனதாக ஆக்கி உன்னுடையதாக நீ ஆக்கிக்கிற கூடாது அப்படிங்கிற உடைமையாக்குற விஷயத்தை இது குறிக்குமா குறிக்காதா? அப்போ சொன்னது ஒன்று, சொன்னது என்ன? அனாதை சொத்தை சாப்பிடுவான், நரகத்துக்கு போவான். சொல்லாது என்ன? சாப்பிடாமல் தனதாக ஆக்கி கொள்வானே அவன் நரகத்துக்கு போவான். சாப்பிடாமல் அனாதை சொத்தை அழிக்கிறானே அவன் நரகத்துக்கு போவான். சாப்பிடாமல் அனாதை சொத்தை பணையம் வச்சு சீட்டாடி சூதாடி தோற்று போயிடுறானே அவன் நரகத்துக்கு போவான். அப்போ அனாதை சொத்தை என்ன செஞ்சாலும் நரகத்துக்கு போவான் என்பது கருத்தில் தானே இது அந்த கருத்து உள்ளே அடங்கியிருக்கா இல்லையா? சொல்லலை தான். சொல்லாட்டாலும் அல்லாஹ் சாப்பிடுவதை மட்டும்தான் சொன்னான், நான் சாப்பிடவே இல்லை, நான் இந்த சொத்தை தான் என் பேருக்கு எழுதிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ எல்லாருடைய அறிவும் சொன்னால் இவன் கிறுக்கு பையவன், அந்த அர்த்தம் இதுக்கு இல்லை. சாப்பிட்றத மட்டும் இது பேசலை, ஆனால் இப்படி தான் உலகத்தில் சொல்லுவோம், சாப்பிட்றதுனா சொல்லுவோம். அப்போ சொல்வது சாப்பிடுவதாக இருந்தாலும் இந்த இந்த தண்டனை அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அனாதை சொத்தை அநியாயம்தான் அங்கே மேட்ரு. அங்கே மேட்ரு என்னது? அநியாயமாக ஒன்றை செய்யக்கூடாது என்றால் அநியாயமாக இன்னொன்றையும் தான் செய்யக்கூடாது. அநியாயமாக சாப்பிடக்கூடாது, அப்போ அநியாயமாக அபகரிக்கக்கூடாது, அநியாயமாக தன்னுடையதை ஆக்கி கொள்ளக்கூடாது, அநியாயமாக நாசமாக்கிடக்கூடாது.
அப்போ அநியாயமாக செய்கிறது தான் அங்கே மேட்ரே தவிர அந்த சாப்பிடுவது மட்டும் மேட்ரு இல்லைன்னு விளங்குமா விளங்க மாட்டோமா? அதுவும் கேஸ் தானே. அது கேஸை அதுலேருந்து விளங்குறோம். இதில் சட்டம் எடுக்கிறோம். ஒருத்தவங்கள்ட்ட வந்து கேட்குறான், என்ன கேட்குறான், இந்த மாதிரி ஒருத்தர் வந்து தன்னிடத்தில் ஒரு அனாதை இருந்தார், அந்த அனாதையுடைய வீட்டை வந்து அவருடைய பேருக்கு மாற்றிக்கிட்டாரு, இவருக்கு என்ன தண்டனை, இது கூடுமா என்று கேட்டால் இந்த வசனத்தை எடுத்து காட்டுவோம். அப்படி செய்யக்கூடாது, ஏன்னா அல்ல அப்படி சொல்கிறான். எந்த வசனத்தை காட்டுவோம்? சாப்பிட்ற வசனத்தை காட்டுவோம். அவன் சாப்பிடலை, அடுத்தவன் சொத்தை அவனுடையதை ஆக்கிக்கிட்டான், அதான் மேட்ரு. நம்ம இந்த வசனத்தை காட்டுவோம். அப்போ இந்த வசனத்தில் அது இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த வசனத்தில் சொல்லாவிட்டாலும் அதில் அடங்கி இருக்கிறது. அனாதை சொத்தை எந்த வகையிலும் நீ எடுத்துக்கொள்ளக்கூடாது, உன்னுடையதாக நீ ஆக்கி கொள்ளக்கூடாதுங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு விளங்குதா இல்லையா? அப்போ அந்த 4:10 வசனத்தில் இதுதான் கேஸும் வேறு ஆதாரம்ங்கிறாங்க. இது போய் கேஸ் என்னது, அது கேஸுன்னு ஒரு ஆதாரம் இருக்குது. எங்கே ஒரு அந்த ஆதாரம் தானேப்பா, இந்த வசனத்தானே ஆதாரமாக காட்ட போகிற. என்னென்னா அந்த வசனத்தில் அந்த கருத்து இருக்கணும். அந்த சரிதான் இதில் வந்து அது அடங்கத்தான் செய்யும், எல்லாருடைய அறிவும் ஒத்துக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்து தான் இருக்குது. அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல இதே மாதிரி எல்லாம் என்ன கேட்குறான்னா, கல்லதீன மின் கபலிக்கும், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்னு கேட்டால் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தை போல் நீங்கள் இருக்கிறீர்கள். முன் சென்ற சமுதாயம் என்ன செஞ்சாங்க? கானு அஷத்த மின்கும் கூவத்தன், உங்களை விட வலிமை மிக்கவர்களாக இருந்தார்கள். அக்சர் அம்பாளன் அவுலாதன், அதிகமான செல்வங்களும் பிள்ளைகளும் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஃபஸ்தம் தவுபி ஹலாக்கிஹிம், அவர்களுக்கு கிடைத்த நசீபை வைத்து அவர்கள் இன்பம் அனுபவித்தார்கள். ஃபஸ்தம் தாத்தும்பி ஹலாக்கிக்கும், உங்களுக்கு கிடைச்ச நசீபை வைத்து நீங்கள் வந்து இன்பம் அனுபவிக்கிறீர்கள். கமஸ்தம் தால்லதீன மின் கபலிக்கும் பி ஹலாக்கியும், உங்களுக்கு முன் சென்றவர்கள் எப்படி தங்களுக்கு கிடைத்த பாக்கியத்தில் இன்பம் அனுபவித்தார்களோ அதே மாதிரி நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். ஒகுல்த்தும் கல்லதே ஹாலு, அவர்கள் மூழ்கியது போல நீங்கள் மூழ்கி விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, உலாய்க்கு அவர்கள் ஹாபித்தத் அமாலுஹும் ஃபித் துன்யா, அவங்களுடைய அமல் வந்து துன்யாவில் அழிந்து விட்டது, ஆகிரத்திலையும் அழிந்து விட்டது. உலாய்க்கு ஹுமுல் ஹாசிரோன், அவங்க வந்து நஷ்டவாளிகள் என்று 6:69 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதில் அவங்க வந்து உங்களுக்கு முன் சென்றவர்கள் வந்து ரொம்ப அநியாயம் பண்ணதுனால அல்லாஹ் சொல்கிற தீர்ப்பு என்ன? இதுதான், அவர்களுடைய அமல் அழிஞ்சிருச்சு, துன்யாவிலையும் அழிஞ்சிருச்சு, ஆகிரத்தில் அழிஞ்சிருச்சு, நஷ்டவாளி ஆகிட்டாங்கன்னு நல்லா சொல்கிறான். இது அவன் மட்டும் ஆவானா, நானும் ஆவேனா? ஏற்கனவே உள்ளவர் உங்களுடைய அமல் அழிஞ்சிருச்சுன்னு இங்கே சொல்லலை. அவன் அமல் உங்களுக்கு முந்தி போனாங்களே அவங்களுடைய அமல் அழிஞ்சிருச்சுன்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ அதே மாதிரி நடந்தால் உங்களுக்கு தானே கல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்களைப் போல நீங்கள் இருக்கிறீர்கள் நல்லா சொல்லிவிட்டு, உங்களோட வலிமையாக இருந்தாங்க, உங்களோட புள்ள குட்டியெல்லாம் ஜாஸ்தியாக இருந்துச்சு, உங்களோட காசு பணம் ஜாஸ்தியாக வச்சுருந்தாங்க, அவங்கள வந்து நம்ம நெஞ்சிட்டோம் அழிச்சிட்டோம் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அழிச்சிட்டோன்னு சொல்வதாக இருந்தால் அப்படி சம்பவத்தை தெரிஞ்சு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போகிறதுக்கு எல்லாம் சொல்கிறானா? அந்த மாதிரி நடந்தால் உன் அமலும் அழியும்னு சொல்கிறானா? என்னத்துக்கு இதை அல்லா சொல்கிறான்? அந்த இறக்கனுடைய நோக்கம் என்ன? அல்லாவிடமிருந்து ஒரு எச்சரிக்கைக்கு வருதுன்னா பயானில் கதை சொல்லுவாங்களே அந்த மாதிரி உள்ள கதைக்கு அல்லா சொல்லுவான்? இல்லை, படைத்தவன்கிற முறையில் எச்சரிக்கை பண்ணுறான். அவங்களுடைய அமல் அழிஞ்சிருச்சுன்னு சொன்னால் உன் அமலும் அழியும்னு அர்த்தம். உலாய்க்கு அவர்கள் ஹபித்தத் அமாலுகும், அவங்களுடைய அமால்கள் அழிந்து விட்டதுன்னா என்ன அர்த்தம்? அமாலுக்கும் உங்கள் அமலும் அழிந்துவிடும். துன்யா உள்ளாகிறா உலாய்க்க ஹுமுல் ஹாசிரூன், உலாய்க்க அவர்களும் அன்தும் நீங்களும் அல் ஹாசிரூன் நஷ்டவாளிகள்னு அர்த்தம் அதில் இருக்குது. ஆனால் சொன்னது அவர்களை பற்றி தான், சொல்லாதது உங்களை பற்றியும், இந்த மாதிரி இருக்கிற அனைவரை பற்றியும், இந்த மாதிரி நடக்கக்கூடிய அனைவரை பற்றியும் தான் இது பேசுகிறது. அப்போ அந்த 6:69 வசனத்தை பார்க்கும் பொழுது நம்ம என்ன விளைக்கிறோன்னே, இதில் வந்து அவங்களுக்கு சொன்னது நமக்கு சொன்னது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இதிலேருந்து இருக்கக்கூடிய கருத்து அதில் இருக்குமே, ஆனால் இந்த வசனத்தின் கருத்து தான் அது. உங்களுடைய அமல் அழிஞ்சிரும்னு அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் அது வந்து பொய் கிடையாது, அல்லது வேறு ஒரு ஆதாரம் கிடையாது. இதுதான் ஆதாரமே அப்படின்னு விளைவிக்கிறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு இதே மாதிரி அமைஞ்ச இன்னொரு வசனத்தை பாருங்கள். அலம் யத்திஹிம், இவர்களிடத்தை வரவில்லையா, நப உள்ளதீன மின் கபுலிஹிம்,
இவர்களுக்கு முன் சென்றவர்களின் வரலாறு, நபன்னா செய்தி வரலாறு வரவில்லையா? அது முன் சென்றவர்கள்டா யார்? கௌமி நூஹின், நூஹுடைய சமுதாயம், ஓ ஆதின், ஆது சமுதாயம், ஓ சமூத, சமூது சமுதாயம், ஓ கௌமி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய சமுதாயம், ஓ அஸ்ஹாபி மதியன், மதியன் வாசிகள், ஒல் மூத்தஃபிகாத், மூத்தஃபிகாத்துங்கிற சமுதாயம். இவர்களுடைய செய்தி உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு வரலையா? அத்தத்துகும் ருசுலுகும் பில் பையினாத்தி, அவர்களுடைய ரசூல்மார்கள் தெளிவான ஆதாரங்களை கொண்டு வந்தார்கள். மாக்கான் அல்லாஹுல் எதிரிமகும், அல்லாஹ் உங்களுக்கு அநியாயம் செய்யலை. உலாக்கின் காணும் அம்புசம் எதிரிமூன், தங்களுக்கு தாங்கள் அநியாயம், அவங்கள அழிச்சிட்டேங்கிறான்ல. அது தெளிவான ஆதாரம் கொண்டு வந்தாங்க, அவங்க மறுத்தாங்க, அதனால் அழிச்சுப்பிட்டேன். அழித்ததுனால் நான் ஒரு அநியாயமெல்லாம் பண்ணலை, அவன் தான் அநியாயம் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற கருத்துப்பட இது பேசுகிறது. அப்போ இது பேசின விஷயம் என்ன? முந்தி உள்ள சமுதாயம்தான். நூஹு நபி, ஆது சமூது, இப்ராஹிம் நபி சமுதாயம், மதியன் வாசிகள், மூத்தஃபிகாத், இவங்களுக்கெல்லாம் ரசூல்மார்கள் தெளிவான ஆதாரங்களை கொண்டு வந்தாங்க. அவங்க பொய்யாக்குனாங்க, அவங்கள அல்ல அழிச்சுவிட்டான். அழித்ததுனால அல்ல அநியாயக்காரனா? அநியாயக்காரன் கிடையாது. ஏன் அநியாயக்காரன் கிடையாதுன்னு கேட்டால் இவங்க தான் அநியாயம் செஞ்சாங்க அப்படின்ட்டு இதில் 6, 7, 9, 70 எல்லாம் சொல்லி காட்டுறான். இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த தகவலை தெரிந்து கொள்வது தான் இதனுடைய அர்த்தமா? நீ இது மாதிரி நடந்தால் உனக்கு அந்த கதி தான்ங்கிற அர்த்தமா? இந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிய சொல்கிறான். இந்த தகவலை அலம் ஏத்திகம் தானே சொல்கிறான். அலம் ஏத்திகம், இவங்கள்ட்ட வரவில்லையா? வரவில்லையான்னு என்ன அர்த்தம்? அதில் நீ பாடம் படிக்கணும். உனக்கு ரசூல், உனக்கு இந்த முகமது தெளிவான ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கிறார். நீ பொய்யாக்குனா அவனுக்கு ஏற்பட்டது உனக்கும் ஏற்படும். அல்லாஹ் அநியாயக்காரன் கிடையாது, நீ தான் அநியாயக்காரன், ஜாக்கிரதையாக இருந்துக்க. அதுக்கு தானே இது சொல்லப்படுது. ஆனால் அது இங்கே இருக்குதா? சொல்லப்படலை, ஆனால் உள்ளே இருக்குது. அதாவது உள்ளடங்கி இருக்கிறது. அப்போ ஒரு விஷயத்தில், ஒரு பேச்சில், மனிதன் பேச்சு, யாருடைய பேச்சாக இருந்தாலும் சரி, அதில் வெளிப்படையாக தெரிகிற விஷயம் மட்டும்தான் அதனுடைய அர்த்தம்னு எடுத்துக்கிற மாட்டோம். வெளிப்படையாக தெரிவதும் அதனுடைய அர்த்தம்தான். வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் அதில் அடங்கியிருப்பதாக நம்முடைய சிந்தனைக்கு படுமென்றால், எல்லோருடைய நேர்மையான இல்லாதெல்லாம் இருக்குன்னு கற்பனையாகவும் செஞ்சிடக்கூடாது, இருக்கணும். இது எதுக்கு அல்லாஹ் சொன்னாலும் யாரை கடான்னு சொல்லுவாங்க, எதுக்கு இதை அல்லாஹ் சொல்கிறான்? எச்சரிக்கை தான் சொல்கிறான். அந்த அர்த்தம் இருக்குது என்று உணர்வோமையானால், அந்த அர்த்தத்தில் இருக்குமையானால், அதுவும் அந்த வசனத்தின் அர்த்தம்தான். இதுதான் கியாசுன்னு ஒன்று இருக்குது, தனியாக இருக்குங்கிறாங்க. அதானப்பா இது. வேறு ஒன்று மூணாவது எங்கே இருக்குது? அந்த வசனத்துடைய கருத்து. அதாவது இப்படி சொல்வதா இன்னும் தெளிவாக சொல்கிறாருந்தா, ஒரு வசனத்தின் அர்த்தமும் கருத்தும்னு வச்சுக்கிறங்க. அர்த்தம் என்று சொல்வது நேரடியாக அதில் சொல்லப்பட்டது அதனுடைய அர்த்தம், அதிலிருந்து விளங்குவது கருத்து. அப்போ அர்த்தமும் கருத்தும் அந்த வசனத்துடையதா இல்லையா? அர்த்தம் மட்டும்தான் அந்த வசனத்துடைய, இந்த கருத்து அந்த வசனத்துடைய கருத்து இல்லையா? அப்போ உங்களை அழிப்பேங்கிற விஷயத்தெல்லாம் இதில் சொல்லவே இல்லையா? அந்த எச்சரிக்கைக்கு இது சொல்லவே இல்லையா? சும்மா கதையாக தான் எல்லாம் சொல்கிறானா? கேட்டால் நல்லா எச்சரிக்கை தான் சொல்கிறான். அதாவது இப்போ வேறு என்ன, இப்போ ஏன் தனியாக பிரிக்கிறீங்க கேஸுண்டு? இதை தான் கேஸும்பாங்க. இன்னும் இந்த கேஸ் சம்பந்தமாக கூடுதல் விவரங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.